தியாகராஜ பாகவதர் இருந்தபோது பிறக்காதவங்கலாம் அவரை பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. காரணம் டெலிவிஷன். நமக்கு அந்த மாதிரியான ஒரு சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் இறப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பேசுவது அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சினிமா நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு ஆட்சி எல்லாவற்றையும் தாண்டி நடிப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்லாம் உண்டு. எல்லா தொழிலுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் உண்டு. அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து விட்டு போவதுதான் இந்த உலகத்துல கஷ்டம். அந்த கஷ்டமான ஒரு விஷயத்தை மிக சுலபமாக செய்துவிட்டு சென்றவர் தான் ஆட்சி அவர்கள். அவர்கள் புகழ் என்னைக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, அது ஒரு பிறந்த நாளாக இருந்தால் இன்னும் சந்தோஷமா பேசியிருப்போம். இது ஒரு நினைவு நாள். அது என்னைக்குமே சொல்லுவாங்க, இறந்தவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்மா அந்த வீட்டில் தான் இருக்கும். அதனால தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேலே மேலே வருவாங்க. அந்த ஆட்சியுடைய அந்த ஜீன் தான் இன்னைக்கு அந்த பேத்தியை எவ்வளவு தூரம் பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு. தென்னிந்திய நடிகர் சங்கம் வருகின்ற பொதுக்குழுவிலே ஆட்சி அம்மா அவர்களுடைய பெயரிலே ஒரு விருதை ஏற்படுத்தி அதை ஆட்சி அம்மாவினுடைய சாதனைக்கு நிகராக ஒரு சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த பொதுக்குழுவில் விருதுகளை நாங்கள் முதல்ல ஆரம்பம் புள்ளியாக வச்சுட்டு அடுத்து அதே பொதுக்குழுவில் வந்து தமிழக அரசுக்கு ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கணும்.